Hello friends, Assalamu alaikum. Today ஒரு ஈஸியான டேஸ்டியான சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். புது விதமான சட்னி, கேப்சிகம் சட்னி பார்க்க போகிறோம். வாங்க. கடாயில் ஒரு கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த பருப்பு வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்ல பருப்பு ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய கேப்சிகம் வந்து சேர்த்துக்கலாம். குடமிளகாய் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த தோல் வந்து சுருங்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த தோலெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவு வந்ததுக்கப்புறம் இதில் தேங்காய் நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே சேர்த்துட்டேன். கொஞ்சம் புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, இவ்வளோதாங்க. இப்போது இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதை ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த தேங்காய் வந்து நான் கட் பண்ணி போட்டேன். நீங்கள் வதக்கும் போதே கட் பண்ணி போட்டுருங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சதை எல்லாமே மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இதில் போட்டுருங்க. உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் கரெக்டாக இருந்தாலே சட்னிஸ் வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போது கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நம்ம இதை தாளித்து விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தடுக்கா பேன் எடுத்துக்கோங்க. தடுக்கா பேன் என்னோடது கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு, அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. இப்போது இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அந்த சிஸ்லிங் சவுண்ட் உங்களுக்கு கேட்குதா? எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த சிஸ்லிங் சவுண்ட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுங்க. மேலும் ரெசிபி அண்ட் வந்து விலாக்ஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து சொல்லுங்கள் எனக்கு. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விலாக் கூட உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் Sufhiya's World.